தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய ஜெபத்தோட நான் செய்திக்கு கடந்து செல்கிறேன். என்னை மிகவும் அருமையாக நேசிக்கின்ற பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான வேளையிலே, இந்த காலையான வேளையிலே தந்த இந்த மகா உன்னத ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, இந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரனை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தி கேட்கின்ற மக்களுக்கும் நான் என்னுடைய சுயமாய் பேசாமல் உடைய வேதத்தின்படி நான் பேச உதவி செய்யும். தேவன் தாமே எனக்குள் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் ஏற்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒரு மிக சிறந்த சத்திய வேதத்தை ஆராயப் போகிறோம். அது தலைப்பு செய்தி என்னவென்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் எபேசியர்ல எழுதியிருக்கிறாரு. தேவனுடைய சர்வாயுதம் பத்தி நானே படிச்சிருக்கேன். அதுவும் எபேசியர் வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு போராட்டம் வாழ்க்கை தான். யாருன்னா எனக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னாலே ஒரு போராட்டம் கூறிய காரியம் தான். பலவிதமான போராட்டங்கள் இருக்குது. பாருங்க, இந்த நேசரின் ஜெபத்துல கூட நீங்க அதிகாலையில் ஏஞ்சி வரும்போது கூட நேத்து நீங்க முடிவு செஞ்சிருப்பீங்க. ஆனா கூட பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு கடந்து இந்த நேசரின் ஜெபத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அதனால அப்படின்னா நீங்கள் பிசாசோனும் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க தானியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஸோ சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு எதுக்கு தேவை? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையில சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு எதுக்கு தேவைன்னா, நாம் இந்த ஒரு போராட்டத்தை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுவதில்லை. நம்மளுக்கு ஆப்போசிட்டா யார் போராடுறாங்கன்னா, நம்மளுடைய துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்மளுக்கு இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஒரு மனிதர்கிட்ட போராடுவதில்லை. சாதாரண மனிதர்கிட்ட போராட்டம் நம்மளுக்கு இல்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுகிட்ட நம்ம போராட்டம் உண்டு. அப்படி என்றால் நம்ம எப்பேற்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். நம்முடைய சர்வாயுத வர்க்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாளுக்கு நாள் நம்ம எப்படி ஷார்ப் பண்ண அந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி ஷார்ப் பண்ணி அந்த சாத்தானுடைய அந்தகார சக்தியெல்லாம் உன்னை நிர்மூலமாக்கணும் என்கிறத சிறு காரியத்தை நாம் பார்ப்போம் ஒன்னொன்னா. ஆகையால் பாருங்க, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்கள் நிற்கும் தானியுள்ளவர்கள்படி சொல்லுகிறார் அப்போஸ்தலர் பவுல் இங்க. அப்படின்னா நம்முடைய வார், நம்முடைய அந்த ஒரு யுத்தம் எப்படி இருக்கிறது தான் அது காணக்கூடாததா இருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலர் பவுல் கம்ப்ளீட்டா அவரு ஒரு ரோமன் சோல்ஜரை பாக்குறாரு. அவரு அந்த ஆயுதம் தரிச்சிருக்கிறவர் பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒரு ஆயுதம் தரிச்சுன்னு சாத்தானுடைய தந்திரங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவரு அந்த ரைட்டிங்ஸ்ல எழுதுறாரு. இதுதான் நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை சுற்றி திரிகிறான். அதனால இந்த சர்வாயுத வர்க்கம் ரொம்ப பெரிய பாடம். அதுல நான் ஒரு தலைப்பு செய்தி மட்டும் எடுத்துருக்கேன். ஒண்ணு சத்தியம் என்னும் கச்சை, செகண்ட் விசுவாசம் என்னும் கேடயம். இதை மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, சத்தியம் என்னும் கச்சை
உங்கள் அறைகளை கட்டிக்கினவர்களாயும் என்று ஃபர்ஸ்ட் ஆர்மர் ஆஃப் காட் அது வருது, சர்வைது வர்க்கம். ஸோ வாட் இஸ் ட்ரூத்? சத்தியம் என்னும் கச்சையை எதுக்கு நம்ம கட்டிக்கணும்? எதுக்கு நம்மளுக்கு மிக அவசியமா இருக்குது சத்தியம் என்ற கச்சம் பார்க்கணும்னா, இந்த காலத்துல மிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் உமது வசனமே சத்தியம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா சாத்தான் இந்த உலகத்துல அநேக கள்ள போதனைகள், கள்ள சபைகள், இந்த பால்ஸ் கவர்மெண்ட், இந்த பொய்யான ஒரு அரசாங்கத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு சத்தியம் என்னும் கச்சை நம்ம அனுதினமும் கட்டிக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. அதே வண்ணமாக 2 தீமோத்தேயு 2:15 பார்க்கும்போது கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் வகுத்து போதிக்கிறவனாய். பாருங்க, இங்கே அதுதான் சொல்லுது. இங்கே அதுதான், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லப்படும். பாருங்க எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம பைபிளுக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் தரும் என்று பார்க்கணும்னா, இன்னைக்கு பாருங்க, ஹேண்ட்லிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் ரைட்லி எப்படி நம்ம பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரோம்னா, கம்ப்ளீட்டா இன்னைக்கு இன்றைய சூழ்நிலை பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இன்றைக்கு இம்பார்ட்டன்ஸ் யாரும் தருதில்லை. ஏன்னா இந்த காலத்துல மெனி வாய்ஸஸ் இந்த திஸ் வேர்ல்டு வந்துருக்குது. பலவிதமான வாய்ஸ் வந்துருக்குது. எப்படி உங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம், உங்க யூடியூப்ல பார்த்துருக்கலாம், இல்ல புக்ல பார்த்துருக்கலாம், சோசியல் மீடியால ஏதோ பைபிளுக்கு விரோதமான சில சத்தியங்கள், பத்திரிகைகள் வந்திருக்குது. ஆனா இந்த கிறிஸ்துவ மக்கள் எதுல கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, ஒரு உண்மையான சத்தியம் எது, உண்மையான பாஸ்டர் எது, உண்மையான சர்ச் எது, அதுலயும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா ரொம்ப பொய்யான உபதேசங்கள் வந்துருக்குது. ஆனா நம்ம பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்தா அந்த பொய்யான உபதேசத்தை வந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்வார். ஆனா நம்ம பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருதில்லைன்னு பார்க்கிறோம். அதே வண்ணமாக 2 கொரிந்தியர் 11:13 கூட பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவங்க கள்ள அப்போஸ்தலரா, கபடமுள்ள வேலையாட்களா, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் அந்த வேஷத்தை அவங்க தரித்துக்கணும். அவங்க பார்க்க அப்போஸ்தலர் மாதிரி இருப்பாங்க, ஆனா கள்ள உபதேசம் அந்த வேஷத்தை தரிச்சுக்கணும். இது ஆச்சரியம் இல்ல, இந்த வசனம் பிரகாரம் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இந்த சாத்தானு என்ன பண்ணிக்கிறான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரித்துக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவின் வேஷத்தை அவனும் ஆன்டிகிரைஸ்ட் மாதிரி தரிச்சுன்னு நம்மளுக்கு போதிச்சா நம்மளுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்க முடியாது. எது ரைட்டு எது ராங்க தெரியாது. ஆகையால் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்முடைய வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். நம்முடைய வேதத்தை அனுதினமும் நம்ம படிக்கிறவர்களா இருக்கணும் சகோதர சகோதரிகளே என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆகையால் அவனுடைய இந்த வசனத்தை கண்டினியூ பண்றேன். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் இல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாக யோவான் 8:44 கூட, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவன் பொய் பேசும்போது சொந்தத்துல எடுத்து பேசுகிறான் என்று சொல்கிறோம். பாருங்க, எப்பேற்பட்ட சாத்தான் இந்த கிறிஸ்துவ மண்டலத்துல பொய்யான உபதேசங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். பலவிதமான பொய் சபைகளை ஏற்படுத்துகிறான், பொய் தீர்க்கதரிசனங்களை ஏற்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் எது மெய்யான உபதேசம்? நம்ம இடத்துல இருக்கிற பைபிள் தேவன் தந்துகிறார், உண்மையான சத்தியம் பைபிள். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னொருத்தவங்க பொய்யா பேசுறாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடறோம். அதே ஒண்ணுமாக நம்மளுக்கு மிக அறிமுகமான ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம்னால், யோவான் 14:6 கூட அதுல கூட சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறார்னா, இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எண்ணாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். பாருங்க, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனுமாய் இருக்கிறார்.
அவரு அவரை பின்பற்றினாலே போதும். அதுதான் நம்மளுக்கு ட்ரூத். நம்ம யாரையும் பின்பற்றுறது வேணாம். அவரே ஒரு சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக 1 ஜான் 5 அதிகாரம் 20ஆம் வசனத்து கூட, அன்றியும் நான் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவர்களும் இருக்கின்ற இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்க, ஒரு எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றி நடப்போம். அவர் மூலமாய் நம்மளுக்கு பரிசுத்தாவி மூலமாய் தந்த இந்த மகா பெரிய வேதத்தை பின்பற்றி நடந்தாலே போதும், நாம் மெய்யாக திருச்சபையாய் நாம் மாறி விடுவோம் என்று பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து இப்போ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நம்ம கேட்டுடலாம், வாட் இஸ் ட்ரூத், சத்தியம் என்றால் என்ன என்று அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, அதைதான் அவர் கேட்டாரு. ஏன்னா எப்போ கேட்டாருன்னு ஒருத்தர் கேட்டாரு. அது யாருன்னா பிலாத்து. பிலாத் கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து கிட்ட, நீங்க இப்படி போராடிக்கிறீங்களே, யூதர்களுக்காக போராடிக்கிறீங்களே, சத்தியத்துக்காக போராடிக்கிறீங்களே, ஏன்னா சத்தியனா என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு நீ ராஜாவான்னு கேட்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். நான் இதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சாட்சியை தந்துகிறாரு இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியத்துக்காக தான் நான் உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்க கடவான் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்பவே தெரிஞ்சுக்குது, நான் விதைச்ச இந்த சத்தியத்துக்கு விரோதமா சாத்தான் ஒரு பொய்யான உபதேசத்தை விதைக்குவான். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, எவன் சத்தியவான் இருக்கிறானோ அவன் என் சத்தத்தை கேட்குவான் என்று சொல்லப்பட்டுகிறார் சொல்றாரு. So what is truth? அப்புறமா இதை கேட்டுட்டு பிலாத்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்சரை கேட்டு அவர் யூதர்களுக்குள்ள போயிட்டு அவர் இடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்றார். அவருக்கே மிக ஆச்சரியமா இருக்கு பிலாட்டுக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் இவர்கிட்ட அடங்கி இருக்குது, இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, இவர் சத்தியமா தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரை பிலாட்டு அவங்க யூதர்களுக்கு ரீப்ளை பண்றாரு. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய உன்னத தேவன் நம்மளுக்கு இருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. நாம் பொய்யை ஃபாலோ பண்ணக்கூடாது, நாம் மெய்யை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதே வண்ணமாக நாம் பழைய ஏற்பாடு எடுத்தோம்னா கூட, பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை இந்த கிரியேஷன்ல கூட இயேசு கிறிஸ்து தான் எல்லா சகலமும் சுற்றி பண்ணிக்கிறார். அவரால் என்று வேறொருவரும் எந்த முதற் பேரான அவர் தான் எல்லாத்தையும் சுற்றி பண்ணிக்கிறார். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா கூட, இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஒளி இருந்தது, அந்த ஒளி மனிதனுக்கு ஜீவனை தருகின்றதா இருந்தது. பாருங்க, எப்போ ஏற்பட்ட சத்தியம் பாருங்க சகோதர சகோதரி. பார்க்கணும்னா இந்த கிரியேஷன் அவர் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலியமா தான் தேவன் இயேசு கிறிஸ்து மூலம் தான் உருவாக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. The light shines in darkness and the darkness has not overcome it. யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் படிக்கிறோம். அந்த வெளிச்சம் இருளிலே வீசுகின்றது, ஆனா இருளானது அது பற்றி கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அதே ஒண்ணுமாக யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட, நான் ஏன் இந்த வசனத்தை நான் ஃபுல்லு வசனமா சொல்லின்னு போறேன்னா, அது லாஸ்ட்ல கன்க்ளூஷனா உங்களுக்கு பண்ணும்போது தெரியும். நிறைய வசனங்கள் இருக்குது, கன்க்ளூஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை பாருங்க, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானோட மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது.
பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை, ஆதியில அந்த வார்த்தை வந்து எல்லாம் சுட்டி பண்ணி, அந்த வார்த்தை வந்து ஏற்ற காலத்துல மாம்சமாகி கிருபையாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவாகி நமக்குள் அவரு மனிதனாய் வந்து சுட்டிக்கப்பட்டு நம்மளுக்குள்ள வாசம் செஞ்சார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானோட மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருக்கும். 2 பேரும் அந்த மகிமைக்கு ஒன்னா இருந்தாங்க என்று பாருங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு ஆன்சர் நம்ம ஒரே ஒருத்தர் கிட்ட கண்டுபிடிச்சோம், இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்படின்னா சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்ற கட்சி எப்படி கட்டிக்கணும்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அனுதினமும் பார்க்க வேண்டும் சகோதரர். அவருடைய சாட்சிகள் பைபிள்ல இருக்குது. அந்த பைபிளை வந்து நம்ம அனுதினமும் படிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நாம் எப்ப இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கிறோமோ, எப்போ நம்ம பைபிளை அனுதினமும் நம்ம படிக்கிறோமோ, அப்போ வந்து உங்களுக்கு சாத்தானு அவனுடைய ஆயுதத்தை யூஸ் பண்ணுவான். எப்போ சத்தியத்துல அவன் அடிக்குவான் பாத்தீங்கன்னா, அவனுடைய ஆயுதத்துல நீங்க பைபிளை அனுதினமும் படிக்கும் போது, நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கும் போதுதான் அவனுடைய ஆயுதத்தை அவன் பிரயோஜனப்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு நீங்க பைபிள் படிக்கிறது பிடிக்காது, நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கிறதும் பிடிக்காது. அவனுடைய ஆயுதத்தை பிரயோஜனம். அப்போதான் நம்ம வந்து இந்த சத்தியத்தை கட்சியை வந்து கட்டிக்கணும் பார்க்கிறோம். அதுக்குதான் நாம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நம்ம நிறுத்திக்கணும் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே என்று பவுல் சொல்கிறார். இந்த உண்மையான சத்தியத்தை விட்டுட்டு பொய்களை நம்புவது மிக மோசமான நிலைமை என்பதை பார்க்கிறோம். அதே ஒண்ணுமாக யோவான் 17 கூட இதன் காரணமாக தான் என்ன சொல்றான்னா, உமது வசனமே சத்தியம் என்று சொல்கிறோம். இது யோவான் 17 கூட பார்க்கிறோம். சத்தியத்தினாலும் உண்மை பரிசுத்தமாக்க முடிய வசனத்தே சத்தியம் என்று பார்க்கிறோம். இதற்காக தான் நம்ம வேதத்தை வந்து அனுதினமும் படிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இந்த ஒரு அபரிபூர்ணமான ஒரு உலகத்துல நாம் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை வந்து ஒரு டெம்பரரி. இந்த டெம்பரரியான வாழ்க்கைக்கு இந்த ஒரு சத்தியம் வந்து மிக தேவைப்படுகிறது, மிக இம்பார்ட்டண்டா தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த சத்தியம் வந்து உங்களை பரம காணானுக்கு கூட்டி சேர்க்கிறது, பரலோக சிந்தைக்கும் உங்களை கூட்டி சேர்க்கிறது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், இந்த நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுடைய ஓன் தாட், அவங்களுடைய செல்ஃபிஷ் வச்சு பிரசங்கிக்கிறார்கள். பைபிள்ல இருக்கிற தாட் விட்டுறாங்க, அவங்களுடைய செல்ஃபிஷ் வச்சு பிரசங்கிக்கிறாங்க. அப்படின்னா இங்க ஒரு கொஸ்டின் வருது, ஏன் பைபிளை ரீட் பண்றது இல்ல, ஏன் பைபிளுடைய ரகசியங்களை ரிவீல் பண்றது இல்லைன்னா, ஏன்னா அங்கதான் சாத்தான் வந்து வலை விரிகிறான். பைபிளுடைய ரகசியத்தை வந்து மறைச்சிட்டு அவன் ஓன தாட்டு ரிவீல் பண்ணி ஜனங்களை வந்து ஏமாத்துறான். சோ அந்த மாதிரி ஏமாத்தல் நம்ம வந்து ஆகாதபடி நாம் தேவனுடைய சத்தியத்துல அனுதினமும் பலப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரர்கள். அதே ஒண்ணுமாக 2 தீமோத்தேயு 2:15 கூட, நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் ஆக்கினைக்கு தப்போம் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா பார்த்தோமானால் நிறைய ஜனங்கள் பைபிள் தர இம்பார்ட்டன்ஸ் காட்டிலும் சில புக்குங்களுக்கு லிட்ரேச்சருக்கு தராங்க. இன்னும் சில கிறிஸ்தவங்களை பார்த்தா பைபிள் ஃபுல்லா படிக்கிறதுக்கே அவங்களுக்கு சில வெறுப்பா இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, எனக்கு பைபிள் படிக்கவே முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா 2 தீமோத்தேயுல 3:17 கிளியரா அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்னா, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமா இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு விஷயம் இந்த பைபிள்ல இருந்து நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்கலாம் பாருங்க. உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிருக்கு, இவ்வளவு விஷயம் வந்து நீங்க எதுனா வேற புக்ல கத்துக்கலாமா? இல்ல சகோதர சகோதரிகளே, தேவன் படித்த இந்த பைபிள்ல இருந்து தான் நீங்க கத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம பைபிள் அனுதினமும் படிக்கிறோம் பாருங்க. ஏனென்றால் இந்த உலகத்துல பிசாசானவன் நீங்க பைபிள் படிக்காதபடி
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம், ஃபேமிலியில இருக்கலாம், உங்க சபையில இருக்கலாம், சர்ச் மெம்பரே யாருன்னா உங்களை டிசீவ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் என்னன்னா, இது மத்தேயுல கூட 16ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்கும்போது, நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரு வந்திருந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்க இல்லையா, அவர் ஜீவனை கொடுக்க பாக்குறாரு. அப்ப பேதுரு போயிட்டு தடுக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கலாம். இத குறிப்பா இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். பேதுரு போய் தடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த நிலைமை ஆகக்கூடாது, நீங்க மறிக்க வேண்டாம். பேதுருவை பார்த்து அப்பால போ சாத்தானேன்னு சொல்றாரு. சோ எதுக்கு சொல்றாருன்னா, பேதுருவை சொல்ல, பேதுரு கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை பார்த்து சொல்றாரு. அந்த மாதிரி பலவிதமான அந்தகார ஸ்பிரிட் அசத்தியங்கள் வரும்போது கூட நாம் அதை கடிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்ன இருக்குது, தேவனுடைய சித்தம் எதுல இருக்குது, பைபிள்ல இருக்குது. அதை பார்த்து நம்ம அனுதினம் போராட வேண்டும் என்று பார்க்கிறோம் சகோதரர்கள். இதற்காக தான் நாம் எவ்ரிடே இந்த பெல்ட்டை போட்டு வச்சுன்னு இருக்கணும். இந்த சத்தியம் என்னும் கட்சியை நாம் அனுதினமும் கட்டினே இருக்கணும். இதை அவுத்து வச்சிட கூடாது. இந்த சத்தியம் என்னும் கட்சியை அனுதினமும் கட்டி கொண்டு. ஏன்னா நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் அவன் பொய்க்கு பிதாவனாக இருக்கான். எப்ப வேணா அட்டாக் பண்ணிடுவான். நீங்க அவுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த சத்தியம் என்னும் கட்சியை அவன் ஈஸியா பொய்களை புறப்பிட்டு உங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு உங்களை அட்டாக் பண்ணிடுவான் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி நாம் அனுதினமும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னொரு வரைக்கும் பார்த்தோம். இன்னும் செகண்ட் என்ன பார்க்கிறோம்னா, நாம விசுவாசம் என்னும் கேடயம். இது சில நேரம் பார்க்கலாம். விசுவாசம் என்னும் கேடயம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. பொல்லாங்க மேயும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு சத்தியத்தை இங்க சொல்றார் அப்போஸ்தலன் பவுல். பொல்லாங்கன் உங்களுக்கு ஏயும் அக்கினி அஸ்திரம். அவன் எப்படி ஏறானா, அப்படியே அக்கினி மாதிரி இருக்குதான். அந்த வில்லுல அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்கள். அந்த விசுவாசம் என்னும் கேடகம் நம்மளுக்கு தேவை. அவனு அக்கினி அக்கினி அஸ்திரங்கள் எரியும் போது அப்போ நம்மளுடைய விசுவாசம் கேடகம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் சகோதர சகோதரி பார்க்கும்போது அது மிக சிறந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்று பார்க்கணும். அப்பதான் அந்த அக்கினி அஸ்திரங்களை நிர்மூலமாக்க முடியும். இல்லைன்னா நம்ம அப்படியே எரிந்து போயிடுவோம். அப்படின்னா எதுல நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்று பார்க்கணுமா பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று பார்க்கும்போது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் எது பிறகுது என்று பார்க்கும்போது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று பார்க்கணும். நம்முடைய விசுவாசம் அப்பேற்பட்ட உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கணும். நாம் தேவன் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் அப்பேற்பட்ட உலகத்தை ஜெயமா இருக்கணும் என்று பார்க்கும் சகோதர சகோதரி. அப்படின்னா நம்முடைய அல்டிமேட் ஃபேட், நம்முடைய லாஸ்ட் ஃபேட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சர்வாயுத வர்க்கத்தை எப்படி தரித்துக்கணும். ஏன்னா சாத்தான் அவன் நம்மளுக்காட்டிலும் ஒரு பெரிய ஞானி. அவன் ஏயும் அக்கினி அஸ்திரம்லாம் நம்ம மேற்கொள்ளனா நம்ம சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம டெய்லி ஷார்ப் பண்ணினே இருக்கணும். நம்முடைய கேடயத்தை பிடிச்சினே இருக்கணும். நம்முடைய பெல்ட் போட்டுனே இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். என்னன்னா ஒரு உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம இருக்கிறவங்களுக்கும் இதுதான் டிஃபரெண்ட். ஏன்னா உலகத்துல இருக்கிறவனுக்கு போராட்டம் இல்லை. அவன் ஆல்ரெடி ஒரு உலகத்துடைய போராட்டத்துல இருக்கிறான். போராடி கொண்டே இருக்கிறான். ஆனா நம்ம இந்த கிறிஸ்துவ போராட்டத்துல இருக்கோம். அதுக்காக நம்மளுக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் மிக அவசியமா இருக்கிறது. அதே ஒண்ணுமாக இந்த போராட்டம் எப்படின்னா பிலிப்பியர் 4:13 பார்க்கிறோம். பாருங்க, நம்மளுக்கு டெய்லி ஒரு குட் டே இருக்கும். ஒரு நாள் குட் டே, ஒரு நாள் பேட் டே. சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். சில கஷ்டங்கள், சில சோர்வுகள், சில டிப்ரெஷன்கள், சில விதமான யாருக்கிட்டையும் சொல்லாத
கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். சோ அதுல எல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ளணும்னா பிலிப்பியர் 4:13 கூட சொல்லப்பட்டிருக்கு. இதை வாசிக்கிறோம் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவரு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அந்த ஒரு மிக சிறந்த விசுவாசத்தை நாம் காட்டினாலே போதும், நம்ம இந்த விசுவாசத்தை காட்டி சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று பார்க்கிறோம். அதே ஒன்றுமாக எப்ரியர் 11 வாசிச்சா கூட நீங்க அந்த சாப்டர்ல வாசிச்சா விசுவாச வீரங்க பத்தி அவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வாசிச்சா நம்ம இன்னும் விசுவாசத்தை கேடையும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சி சாத்தானோட போராட முடியும் என்று பார்க்கிறோம். அதே ஒன்றுமாக 2 தீமோத்தேயு 4:7-8 கூட என்ன சொல்லப்படுதுன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் பாருங்க, போராட்டம் எல்லாம் போராடுறாங்க, ஆனா நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அது கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். ஆனா நிறைய பேர் காத்துக்கொள்றது இல்லை. ஆனா அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சோ அந்த மாதிரி நம்ம நாளுக்கு நாள் போராடி அந்த மிக சிறந்த விசுவாசத்தை காத்துக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு ஒரு மிக சிறந்த இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இதுக்கு மிக சிறந்த ஒரு நிதர்சனம் எது பார்க்கணும்னா, இது நடந்துக்கிற ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா பாருங்க, 1 சாமுவேல் 17 சாப்டர் நீங்க ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா, அங்க தாவீது சின்ன பையன் கோலியாத்தை எதிர்க்க போகிறான். அப்போ தேவனை நாமத்தை நிந்திக்கிறான். கோலியாத்து, உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்துக்கர பறவைகளுக்கு போடுறேன், உன்னை வெட்டி போடுறேன். ஆனா பாருங்க, தாவீது ஒரே ஒரு விசுவாசம் அந்த கல்லுல எடுத்து அடிக்கிறாரு கோலியாத்து உந்துறாரு. அந்த கோலியாத்துக்கு இருக்கிற கத்தியே எடுத்து அந்த தலையை வெட்டுறாரு. சோ எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க, அவனுக்கு சின்ன பையன் இருக்கும்போது அப்பேற்பட்ட விசுவாசம். இதே வண்ணமாக தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கும்போது கோலியாத்தை போல உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம். உங்களுக்கு கோலியாத்தை போல நிந்தனைகள், கோலியாத்தை போல பலவிதமான டிஃபிகல்ட்டி வாழ்க்கையில வரும்போது கூட நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை வச்சு அந்த சாத்தானை அடிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் சகோதரர். அதனால் நாம் எதற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அனுதினமும் இந்த போராட்ட வாழ்க்கையில நாம் வாழி யுத்தத்தை செய்து மிக சிறந்த வீரர்களாக மாற தேவன் தாமே நம்மளை வழிநடத்துவார்கள். நேரம் வரைக்கும் கேட்ட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தந்த சபை மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே, தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே. கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. வானம் பூமியாம் உம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. வானம் பூமியாவும் உம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே.